இப்ப நாங்கள் போன கிளாஸ்ல எந்த விஷயத்தை பற்றி பார்த்தாங்க நான் பேப்பர்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் 2015 பேப்பர் 2015 பேப்பர்ல ஃபர்ஸ்ட் என்சிக்கு ஃபுல்லா முடிஞ்சது சயின்டிஸ்ட் சம்பந்தமான எல்லா விஷயம் முடிஞ்சு செகண்ட் என்சிக்கு சம்பந்தமா பார்த்து கொண்டு இருக்கிறோம் ரேடியஸ் சம்பந்தமா பார்த்துனாங்க இப்ப குயிக்கா ரீகால் பண்ணிட்டு போவோம் ரேடியஸ்ல நாங்க என்னென்ன விஷயத்த பார்த்துனாங்க ஆரைகள் என்னென்ன விஷயத்தை பற்றி பார்த்தாங்க ஆரை என்றால் என்னென்ன பார்த்தினாங்க சரி அதுக்குரிய என்ன பார்த்தினாங்க டெபினிஷன் ஆரை என்றால் என்னென்ன விஷயத்தை பார்த்தினாங்க அதுக்கு பிறகு எங்களுக்கு 3 வகையான ஆரைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தினாங்க பிரதானமாக ஒன்று என்னது பங்குட்டு வலு ஆரை பங்குட்டு வலு ஆரை முதலாவது இரண்டாவது பார்த்தினாங்க என்னது என்னென்ன வந்தர் வேலசுவின் ஆரை வந்தர் வேலிசுவின் ஆரை மூன்றாவது பார்த்தனாங்கள் என்னது உலோக ஆரை மூன்றாவது பார்த்தனாங்கள் என்னது உலோக ஆரை பார்த்தனாங்க பங்குட்டு வலு ஆரையிலும் என்ன செஞ்சாங்க கேஸ் 1 அதாவது டைப் 1 அண்ட் டைப் 2 டைப் 1 அண்ட் டைப் 2 டைப் 1 என்ன பார்த்தனாங்க ஒரே மாதிரியான அணுக்கள் பங்குட்டு வலு பிணைப்பினோடு பிணைத்துள்ள போது அவ்விரு அணுக்களினதும் கருவிடை தூரத்தை கிடைக்கிற தூரத்தின் அரைவாசி அவற்றை பங்குட்டு வலு ஆரை பார்த்தனாங்க செகண்ட் ரூல் என்ன பார்த்தனாங்க ஒவ்வொரு மூலகங்கள் நெஞ்சிருக்கும் போது லைக் HCl எடுத்துனாங்க உதாரணத்துக்கு அதனுடைய கருடை தூரம் என்னதுனால் தரப்படும் சொன்னால் அங்கு காணப்படும் இரு மூலக அணுக்களினதும் பங்கட்டு வலு ஆரைகளின் கூட்டுத்தொகையினால் தரப்படும் சொல்லி பார்த்து முடிச்சினாங்க அடுத்த வந்தர் வேல்யூவின் ஆரைகள் செஞ்சாங்க நாங்கள் அட்டமுக்கும் கதைக்கலாம் மொலிகூல்ஸுக்கும் கதைக்கலாம் செஞ்சாங்க கதைச்சு கொண்டு நாங்கள் அதுல அட்டம்ஸுக்கு கலைகைகள் என்ன மாதிரி மொலிகூல்ஸுக்கு கலைகைகள் என்ன மாதிரின்னு பார்த்தாங்க சாம்பிள் கொஸ்டின் செஞ்சது செய்து கொண்டாங்க எங்களுக்கு பங்குட்டு வலு ஆரைகள் பார்க்க வந்தர் வேல்யூவின் ஆரை என்னவே இருக்கும்னு சொல்லி பார்த்தாங்க பெருசாக இருக்கும்னு சொல்லி பார்த்து கொண்டாங்க அதுக்கு பிறகு நாங்க பார்த்ததுதான் என்னது உலோக ஆரை சம்பந்தமாக பார்த்தாங்க உலோகங்கள் என்றது உலோக சார்ஜுகளாக காணப்படும் இலத்திரன்களை இழந்தாக பிறகு அங்கு காணப்படும் கட்டியங்கள் அடுத்தடுத்து காணப்படும் இது கட்டியங்களின் கருவிடை தூரத்தின் அரைவாசிய உலோக ஆரை என்று கதைப்பினாங்க அங்கேயும் ஒரு உலோக சாடகம் என்று சொன்னால் அங்கு காணப்படும் கட்டியங்களின் கூட்டுத்தொகையினால் என்ன செய்யப்படும் அவை இந்த கருவிடை தூரங்களின் கூட்டுத்தொகை கருவிடை தூரமானது தரப்படும் என்று சொல்லி சொன்னாங்க பார்த்து முடிச்சுனாங்க அதுக்கு பிறகு நாங்கள் என்ன விஷயம் பார்த்தினாங்க இந்த ரேடியஸ் தங்கும் கேரணிகள் சொல்லி நாங்கள் பார்த்தினாங்க ஒன்று பிரதான சக்தி மன்றம் குறியீட்டுல போட்டுக்கொள்ற பிரதான சக்தி மன்றம் பார்த்தினாங்க அடுத்தது என்னுடைய கருவேற்றம் பார்த்தினாங்க நியூக்ளியர் சார்ஜ் பார்த்தினாங்க அடுத்தது திரையிட வழியை பார்த்தினாங்க ஸ்கிரீனிங் எஃபெக்ட் சரி ஸ்கிரீனிங் எஃபெக்ட் பார்த்தினாங்க அதுல சமரியா நான் சொன்னா ரேடியஸ் ப்ரொபோர்ஷனல் டு எஸ்சி proportional to 1 over nuclear charge என்ன செஞ்சாங்க ஒரு காமனான விஷயம் செஞ்சது பார்த்து கொண்டாங்க அதுக்கு பிறகு ஆவர்த்தன வழியங்களுக்கு என்ன செய்யும் ரேடியஸ் என்ன செய்யும் குறையும் கூட்டம் வழியங்களுக்கு என்ன செய்யும் ரேடியஸ் என்ன செய்யும் கூடும் ஏன்னு சொல்லி எல்லாரும் பார்த்தாங்க ஆவர்த்தன வழியை என்ன செய்வாங்களுக்கு செட் எஃபெக்ட் கூடுறதால ரேடியஸ் என்ன செய்யும் குறைஞ்சு கொள்ளும் அதே கூட்டம் வழியே எங்களுக்கு செட் எஃபெக்ட் மாற்றம் பெருசாக இல்லை ஆனா பிரதான சக்தி மட்டத்தின் அதிகரிப்பிலும் பார்த்தேன் இந்த ரீசன் என்னென்ன அதிகரிப்புன்றது முனைப்பானதாக இருக்கும் யாரிலும் பார்க்க நியூக்ளியர் சார்ஜ் அதிகரிப்பிலும் பார்த்த எங்களுக்கு பிரதான சக்தி மட்ட அதிகரிப்பு முனைப்பானதாக காணப்படுறதால கூட்டம் வழியை யாரை என்ன செய்யும் சொன்னாங்க அதிகரிக்கும் சொல்லி பார்த்தாங்க ஆவர்த்தன வழியை குறைவடையும் சொல்லி செஞ்சது பார்த்து முடிஞ்சது இப்ப என்ன உங்களுக்கு என்ன சொல்லி தந்தனா இந்த செட் எஃபெக்ட் எப்படி என்ன செய்யறது கால்குலேட் பண்றது செட் எஃபெக்ட் எப்படி கால்குலேட் பண்றது சொல்லி செஞ்சாங்க பார்த்தாங்க ஸ்கிரீனிங் எஃபெக்ட் என்ன செய்யும் ஒரு ஆவர்த்தன வழியை என்ன செய்யும் சொல்லி செஞ்சது ஸ்கிரீனிங் எஃபெக்ட் உங்களுக்கு செய்யும் ஆவர்த்தன வழியை கூடிக்கொண்டிருக்கும் பட் எங்களுக்கு செட் எஃபெக்ட் என்ன செஞ்சு கொண்டிருக்கும் கூடிக்கொண்டிருக்குதான் போகுது சரி அப்ப என்ன செய்ய போகுது செட் எஃபெக்ட் is equal to z minus sigma தான் செய்யறாங்க கலைக்கிறோம் நாங்க செட் எஃபெக்ட் என்றது எங்களுக்கு பயன்பட கருவியேற்றம் செட் என்றது எங்களுக்கு என்னது நியூக்ளியர் சார்ஜ் என்று கலைக்கலாம் அல்லது அணுமண்டல ஞாபகம் வச்சிருக்கலாம் சிக்மான்றது ஸ்கிரீனிங் எஃபெக்டால வார நியம விலகல் சரி இவ்வளவு விஷயம் நாங்க என்ன செஞ்சாங்க கடைசியா பார்த்து முடிச்சாங்க ஓமா இல்லையா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா எல்லாருக்குமே ஐஷா விளங்குதா Yes, sir. சரி எல்லாமே பார்த்து முடிஞ்சது
எப்படி ஒவ்வொரு வசனமா சொல்லி கொண்டு போறேன். ஸோ கிளியரா என்ன செய்யணும், எல்லாமே படிச்சு கொள்ளும். ரீகால் செஞ்சுக்கிறாரு பண்ணிக்கிறாரு. சரி, ஓகே. அப்ப உண்மையிலே நான் ஒரு கேள்வி பதில் சொல்லிருக்கோம். இந்த ரேடியஸ் இருக்கிறதானே ஒரு அணுவின் ஆரையின் வரிசை என்னவா இருக்கும், ஒரு கருவின் ஆரையின் வரிசை என்னவா இருக்கும். சரி, ஒரு அட்டம். சரி, அட்டம் ரேடியஸ். அட்டம் ரேடியஸ் என்னது, நியூக்ளியஸ் ரேடியஸ். சரி, அட்டம் ரேடியஸ் என்பது என்ன வரிசை, அதாவது 10 இத்தனையாம் அடுக்கு என்ன மாதிரி எந்த வரிசையாக காணப்படும். 10 to the power of minus 8 centimeter. Sorry? 10 to the power of minus 8 centimeter. 10 to the power minus 8 centimeter. எது? ரெண்டு கேள்வி இருக்கு. ஒரு அட்டம் ரேடியஸும் இருக்குது, அடுத்தது நியூக்ளியஸ் அணுவின் வரிசையும் கேட்டிருக்கிறேன். கருவின் வரிசையும் செய்யப்பட்டிருக்கு, உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. அப்ப இதுல எது என்ன மாதிரி வர மட்டும்தான் உங்களுக்கு நான் கேள்வி கேட்டு. Atomic radius வந்து 10 to the power of minus 8 centimeter. Nucleus radius வந்து 10 to the power of minus 12 centimeter. ஓகே, குட். சரி, இது எவ்வளவு இருக்க போகுது, 10⁻8 என்ன இருக்கும் சென்டிமீட்டர். இது 10⁻12 சென்டிமீட்டரா காணப்படும். இதுதான் ஐஷா சொன்னீங்க நீங்க, ஐஷா சொன்னது. எஸ் சார். சரி, ஓகே. அப்ப உண்மையிலேயே இது கொஞ்சம் வித்தியா வழிதான் கேட்கிறேன். இந்த ஆடை, இந்த கருவின் ஆடை, இந்த அணுவின் ஆடை எல்லாம் எப்படி துணியப்பட்டு நான் கேட்க படிச்சுட்டேன். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதன் அடிப்படையில வச்சுக்கொண்டு இதெல்லாம் துணியப்பட்டது. எதன் அடிப்படையில வச்சுக்கொண்டு இதெல்லாம் துணியப்பட்டது. சரி, இதெல்லாம் என்னதுன்னு வச்சுக்கொண்டு எங்களோட ரத போட்டுண்ட பொட்டவிட்ட பரிசோதனையில் இருந்தால் நானும் எல்லாம் செய்யப்பட்டது, துணியப்பட்டது. சரி, சிம்பிளா ஞாபகம் வச்சிருக்கோம். சரி, ஒரு கருவின் அறையிலும் பார்க்க ஒரு அணுவின் அறையிலும் இருக்கும், பெருசா காணப்படும். இதெங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, இதெல்லாம் முடிச்சு. அப்ப நாங்க இன்னைக்கு என்ன பார்க்கணும், இந்த அணு அறை எப்படி மாறுது கிராஃபோட சிம்பிளா பார்த்துக்கணும். சரி, அப்ப உண்மையிலேயே எங்களுக்கு நாங்க இன்னைக்கு பார்க்க வேண்டியது அணு அறை. சரி, அணு அறை கிராஃப் தான் சரி நாங்க பார்த்துக்கொள்ள போறோம். உண்மையிலே சரியான ஈஸி, சரியான ஈஸி. சில விஷயங்கள் மட்டும் ஞாபகம் வச்சிருந்தால் உங்களுக்கு எப்படித்தான் கேள்வி போட்டாலும் உங்களால் என்ன செய்யக்கூடியதா இருக்கும், செய்து கொள்ளக்கூடியதா இருக்கும். சரி, நான் இந்த அணு அறை கிராஃப் இந்த அளவு செய்யணும், கொஞ்சம் எடுத்து கீழ்றேன். சரி, இந்த நான் செய்யற எடுத்து கீழிக்கொள்ள போறோம். சரி, உண்மையிலேயே நான் கேட்கிறேன், இதை கொஞ்சம் கேட்டா வளர்ந்து அறியப்பட்டது இல்லை. எங்க ஆவர்த்தன அட்டவணையிலேயே எங்களுக்கு ரேடியஸ் கூடினால அட் த சேம் டைம் ரேடியஸ் குறைஞ்சாங்க. சொல்லுங்க, எங்கள்கிட்ட ஆவர்த்தன அட்டவணையில ஆர கூடின மூலகம் எது, ஆரை குறைந்த மூலகம் எது? ஆர கூடின மூலகம் எது, என்னது? சீசியம். ஆரை குறைஞ்சது எங்களுக்கு ஹீலியம். ஆரை குறைஞ்சது எங்களுக்கு என்ன இருக்க போது, ஹீலியம். அப்ப உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும், என்ன செய்யலாம் பாருங்க. கூட்டம் வழியே என்ன செய்யும், எங்களுக்கு ஆரை குடிக்கொண்டு போகும்னு சொன்னால், ஆவர்த்தன வழியே ஆரை குறைஞ்சு போகும்னு சொன்னால், அப்போ ஒரு ஆவர்த்தனத்துல குறித்த ஒரு ஆவர்த்தனத்துல எங்களுக்கு ஃபர்ஸ்டா இருக்கிற, அதாவது முதலாம் கூட்டத்துல இருக்கிற மூலகத்துக்கு தான் குறித்த ஆவர்த்தனத்துல என்னவா இருக்கும், ஆரை பெருசா இருக்கும். சரி, ஓகே. அப்ப நாங்க குண்டமணியை பார்த்துக்கொண்டு போனோம்னு சொன்னா பிரான்சியம் தான் எங்களுக்கு கீழே இருக்குது. அப்ப அதற்கு தானே யாரை கூட வந்து யோசிப்பீங்க. நாங்க பிரான்சியத்தையும் எடுத்து பார்த்தோம்னா கூட பிரான்சியம் உண்மையாலும் ரேடியோ ஆக்டிவிட்டி கதித்தொழிற்பாட்டு மூலம் அது ஒரு பக்கம் இருக்கு. எங்கள்ட ஐதரசம் லிதியம் சோடியம், ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கும், ஐதரசம் லிதியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் பிரான்ஸ். இங்க என்ன பிரச்சனை என்றால், இங்க இருந்து இங்க வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், எங்க பிரதான சக்தி மட்டும் அதிகரிப்பு முனைப்பானதா இருக்கும். எதிலும் பாருங்க, நியூக்ளியர் சார்ஜ் அதிகரிப்பிலும் பாருங்க.
சரி, பிரதான சக்தி மண்டலத்தின் அதிகரிப்பு என்பது முனைப்பா இருக்க போது எதிர்பார்க்க எங்களுக்கு எங்களோட கேரியேஜ் அதிகரிப்புன்னு பார்க்க. ஆனா இந்த இடத்துல என்ன நடக்கும்னு சொன்னால் இங்கே என்ன சொன்னா அவங்க 1001 இவர் 3 இவர் 11 இவர் 19 இவர் எத்தனை வர போறார் 37 இவர் 55 ஆனா இங்க எவ்வளவு வர போற இவர் 87. சரி, என்னன்னு பார்க்கறது ஈஸியா பார்க்கறது என்னன்னு இங்க என்ன செய்யும் 2 நாள் அதிகரிக்கும், இங்க 8 நாள் அதிகரிக்கும், இங்கேயும் 8 நாள் அதிகரிக்கும், 18 18 பேரும் 32. சரி, அப்ப இங்க இருந்து அதிகரிச்சு போயிட்டுல பெரிய அளவுல கருவேற்று அதிகரிப்பு இல்லை. ஆனா இந்த இடத்துல பிரதான சென்டிமெண்ட் அதிகரிப்புன்னு பார்க்க நியூக்ளியர் சார்ஜ் அதிகரிப்பு பிரதான கூடியது. அப்ப சீசியத்துல பிரான்சியத்துக்கு கருவேற்று அதிகரிப்பு முனைப்பானதாக தொழிற்படுறதால இவருடைய ஈச்சோட்டை பிடிச்சி கரு இருக்கிறதுன்னு பார்த்தா பிரான்சியத்தின் ஈச்சோட்டை போட்டு கரு இருக்கிறதுக்கான அளவு என்ன செஞ்சது கூடிடும். அப்ப என்ன செஞ்சிருக்கு இந்த ஓடர் இங்க இந்த சேஞ்சால் மாறுது, பிரான்சியம் போய் சீசியம் பெறும். சரி, அதான் சீசியம் அறியப்பட்டதுக்குள்ள ஆர கூடின மூலகமாகவும் கீழியம் அறியப்பட்டதுக்குள்ள ஆர குடிஞ்ச மூலகமாகவும் நாங்க என்ன செய்யறோம் கருதி கொள்றோம். இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சரி, அப்ப நாங்க என்னத்தை பார்க்க போறோம் அடுத்தது இது உங்களுக்கு விளையாட்டு தானே. அப்ப இதை நான் அழிச்சிட்டு கிராஃப் போறோம். சரி, ஓகே. சரி, இங்க பாருங்க இப்ப நான் எதை பற்றி பார்க்க போறோம் அணுகாரி கிராஃபை பற்றி பார்க்க போறோம். அப்ப உண்மையிலேயே ஒவ்வொரு ஆவர்த்தனமா தான் செய்யப்படணும் கீழே போகும். சொல்லேல சொல்ற விஷயங்களை கிளியரா ஞாபகம் வச்சிருங்க. ஒரு 3-4 வசனம் சொல்லப்போம். அந்த 3-4 வசனம் ஞாபகம் இருந்தா அவங்களுக்கு யார சம்பந்தமாக எல்லா விஷயத்தையும் செய்யணும் செய்து கொள்ளலாம். சரி, ஓகே. அட் த ஸ்டேஜ் நான் செய்யணும்னு சொன்னால் இதுல ஹைட்ரஜனை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளும். ஹைட்ரஜனை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்றோம். இதுல நான் யாரை எடுத்துக்கொள்றேன் ஹீலியத்தை நான் செய்யறேன் எடுத்துக்கொள்றேன். இதுல நான் செய்யறேன் ஹீலியத்தை எடுத்துக்கொள்றேன். இந்த ஹைட்ரஜன்ல இருந்து சரி ஒரு லைன் அடிக்குது. சரி, ஹைட்ரஜன்ல இருந்து ஒரு லைன் கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். பாடமாக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. என்னன்னு வெறுதனை வாங்கி வச்சுக்கிட்டு சரி. அப்ப உங்களுக்கு தெரியும் முதலாம் ஆவர்த்தனத்திலும் பார்க்க 2ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் யாருன்னு உயர்வா இருக்கும். சரி, அப்ப நான் செய்தேன் இதுல இருந்து ஒன்று எடுக்கும். சரி, இதுல என்ன செய்யறோம் ஒரு மாதத்துல கரையும். ஒரு மாதத்துல செய்ய போற கதைக்க போறோம். கிளியரா பாருங்கோ இங்க யார் வர போறேன்னு சொன்னா ஹைட்ரஜன் லிதியம் அடுத்து இங்க யார் வர்றது லிதியம். இங்க வருவங்களுக்கு லிதியம் வந்து கொள்வது. அதுக்கு பிறகு யார் நான் கதைக்க போறேன் பெரிலியம். அதுக்கு பிறகு கதைக்க போறது போரன் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் குளோரின். சரி, இதுல நீ அப்ப உங்களுக்கு விளங்க வேண்டியது முதலாம் ஆவர்த்தன மூலகங்கள் பார்க்க 2ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் எல்லாத்தையும் மேலேயுமே உயர்வா இருக்கு. சரி, அது முடிச்சு இதுல இருந்து நான் ஒரு 3 லைன் அடிக்கப்படும் கவனமா பாரு. ஒன்றுங்க லிதியத்தில இருந்து ஒரு லைன், பெர்லியத்தில இருந்து அடுத்த லைன், போரன்ல இருந்து அடுத்த லைன். சரி, ஏன்னு சொல்றது உண்மையிலே என்னென்ன பார்த்தோம்னா இந்த லிதியத்திலும் பார்க்க இந்த வசனத்தை கவனமா கேளுவோம். லிதியத்திலும் பார்க்க 3ஆம் ஆவர்த்தனத்துல ஆற கூடினார்கள் 2 பேர்கள். கிளியரா ஞாபகம் வசனம் சொல்லுங்கள். லிதியத்திலும் பார்க்க 3ஆம் ஆவர்த்தனத்துல ஆற கூடினார்கள் 2 பேர் சோடியமும் மெக்னீசியமும் மட்டும். சரி, கொஞ்சம் கவனமாக சரி, ஓகே. இதுல சரி, இதுல நான் என்ன செய்ய போறோம் இப்படிதான் செய்ய போறோம் ஒரு விஷயம் பார்க்க போறோம். இவ்வளவு விளக்கமான பண்றதுக்காக இதுல இன்னொரு லைன் தான் செய்ய நினைக்கிறேன். இந்த காவல்ல இருந்து ஒரு லைன் நிற்கும். சரி, அப்ப இதுல வந்து நிக்குது. என்ன வசனம் உங்களுக்கு நான் சொல்றேன் உண்மையிலேயே இதுல சொன்ன வசனம் என்னது லிதியத்திலும் பார்க்க 3ஆம் ஆவர்த்தனத்தில் ஆற கூடினார்கள் 2 பேர் ஆற சோடியமும் மெக்னீசியம். அப்ப நான் இவரை என்ன எடுக்கிறேன் சோடியம். நான் இதுல இருந்து எடுக்கலாம் இவர் மெக்னீசியம். லிதியத்திலும் பார்க்க பெருசு. அடுத்தது என்ன பிரச்சனைன்னு சொன்னா அப்ப மிச்சம் இருக்கிற எல்லா மூலகமுமே லிதியத்திலும் பார்க்க ஆற குடிஞ்சாக்கள். இது முதலாக உங்களுக்கு மைண்டிக்க உலக வேண்டிய விஷயம். சரி, பெரிலியத்திலும் பார்க்க 3ஆம் ஆவர்த்தன ஆற கூடினார்கள் 4 பேர். ஆல்ரெடி 2 பேர் வந்துச்சு. இப்ப 4 பேர் அடுத்த 2 பேரும் இவர் லிதியத்திலும் பார்க்க குறைவா இருக்கணும். அட் த சேம் டைம் பெரிலியத்திலும் பார்க்க கூடவா இருக்கணும். மெக்னீசியம் இது கிளாரா போட அலுமினியமும் சிலிக்கணும்.
விஷயம் விளங்குது. அலுமினியமும் சிலிக்கமும் இதுக்குள்ள வரக்கூடாது. ஓகே, அடுத்தது என்னன்னு சொன்னாடா போர். சரி, இந்த போரனிலும் பார்த்த ஆரகூடின மூலகங்கள் 3ஆம் ஆவர்த்தனத்துல 7 பேர். 7 பேர் என்றால் உங்களுக்கு விளக்கு போடணும். ஆல்ரெடி 4 பேர் வந்து சிலிக்கன். அடுத்த எங்க வர போகுது? பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின். சரி, அப்ப காவலிலும் பார்க்க உயர்வு, போரனிலும் பார்க்க குறைவு. யார் இதுல வர போறாங்களுக்கு? நமக்கு தெளிவா விஷயம் விளங்குதானே? என்னது? மகன். அதே மாதிரி தான் சோடியத்திலே இருந்து என்ன செய்ய போறேன்? ஒரே ஒரு லைன் 4ஆம் ஆவர்த்தனத்துக்கு போறேன். 4ஆம் ஆவர்த்தனத்துக்கு போறேன். சரி, இங்க இங்க எங்களுக்கு பொட்டாசியம் அண்ட் இங்க என்ன கூட கால்சியம். பொட்டாசியமும் கால்சியமும் செய்யற வந்து கொள்ற. சரி, அப்ப உங்களுக்கு இதுல தெரிஞ்சது வழி வசனம் என்னென்ன சொன்னா? ஒன்று கூட்டம் உண்டு, ஆவர்த்தனம் உண்டு மூலகங்களிலும் பார்க்க ஆவர்த்தனம் 2 மூலகங்கள் எல்லாத்திலும் அணுகார பெருசு. முதலாவது வசனம். இரண்டாவது வசனம் லிதியத்திலும் பார்க்க 3ஆம் ஆவர்த்தனத்தில் ஆர உள்ளது 2 பெண்டுதான், சோடியம் மெக்னீசியம். 3வது வசனம் பெரிலியத்திலும் பார்க்க 3ஆம் ஆவர்த்தனத்தில் ஆர உள்ளது 4 பேர் தான், சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் சிலிக். ஓகே, 4வது வசனம் போரனிலே பொருளும் பார்க்க ஆர உள்ளது 7 பேர் தான், இது சோடியம் சிலிக். ஆனால் காவலிலும் பார்க்க ஆர் ஊட்டினார்கள். 3ஆம் ஆவர்த்தனம் எல்லாமே காவலிலும் பார்க்க ஆர் ஊட்டினாங்க. அதே நேரம் சோடியத்திலும் பார்க்க பொட்டாசியம் கால்சியம் என்னென்ன தான் இருக்கு, ஆரே பெருசா தான் இருக்கு. அப்ப நீ இதுல ஓடர் வேணும்னு செய்யலாம், பண்ணி பார்க்கலாம். உண்மையிலே யார் கூடினால யாருக்கு எல்லாத்தையும் பார்க்க பொட்டாசியம் கூடுதல இருந்து குறைஞ்சதுக்கு போகும், அல்லது குறைஞ்சதுல இருந்து கூடுதல் எழுதிவிடும். ஆர குறைஞ்சதுல இருந்து கூடுதலுக்கு போகும். ஆகலும் நேர குறைஞ்சாட ஹீலியம். அடுத்தது கூடினால ஹைட்ரஜன். அதுல பார்க்க கூடினால என்னன்னு நியோன். சரி, நியோன். அடுத்தது புளோரின், அடுத்தது ஆக்சிஜன், அடுத்தது நைட்ரஜன், அடுத்தது கார்பன். நைட்ரஜன், அடுத்தது கார்பன். இது வரைக்கும் வந்துச்சு. கார்பன் பார்க்க யார கூடினால அடுத்தது எங்களுக்கு ஆகும். ஆகலிலும் பார்க்க யார கூடினால் போரன். போரனிலும் பார்க்க யார கூடினார்கள் இதை இவ்வளவு இருக்கிற குளோரின், கந்தகம், பாஸ்பரஸ். அது முடிஞ்சு. அதுல பார்க்க யார கூடினால யாருக்கு பெரிலியம். சரி, அது தொடர்ச்சி எங்க எழுதுனா பெரிலியம். பெரிலியத்திலும் பார்க்க யார கூடினால் சிலிக்கன். சிலிக்கன் பார்க்க யார கூடினால் அலுமினியம். அலுமினியத்திலும் பார்க்க யார கூடினால் லிதியம். அதுக்கு பிறகு மெக்னீசியம், அதுக்கு பிறகு சோடியம், அதுக்கு பிறகு கால்சியம், அதுக்கு பிறகு பொட்டாசியம். சரி, இதுதான் இந்த அணுகாரை வரைவோம். அதுல தேவையான விஷயங்களும் அதுக்குரிய ஓடோஸ் என்ன செய்யப்பட்டிருக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கு. இதுல யாருக்காலும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது விளங்கிட்டா விளங்கிங்க. இது கிளியர் அதை சொல்லுங்க. ஓகே, கைண்ட்லி ஓகே. கைண்ட்லி ஓகே. சரி, ஓகே. அப்ப இது சரி நினைக்கிறேன் உங்களுக்கு. சோ நான் சரி நெக்ஸ்ட் டைம் சரி நடந்ததுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. இதான் உங்களுக்கு தேவையான விஷயம். சரி, ஓகே. அப்ப அடுத்த விஷயம் நான் என்னடா பார்க்கணும்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னால் கொமனா பார்க்கீங்க. இது நான் எஸ் பிளாக் பி பிளாக்கு பார்த்தேன். எஸ் பிளாக் பி பிளாக்கு பார்த்தேன். அப்ப டி பிளாக்ல எந்த மாதிரி வேறுபட்டு சொல்லி என்ன செய்யணும் நாங்கள் பார்க்க வேண்டும். டி பிளாக்ல எந்த மாதிரி வேறுபட்டு சொல்லி செய்யணும் பார்ப்போம். உண்மையிலேயே டி பிளாக்க பொறுத்த மட்டும் நாங்கள் என்ன விஷயம் கதைப்போம்னு சொன்னால் டி பிளாக்கு சரி, டி பிளாக்ல ஆவர்த்தனம் வழியே சரி என்னென்ன மூலங்கள் கொண்டு ஸ்கேண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனஸ், Fe, கோபால்ட், நிக்கல், செப்பு, செட். சரி, இவ்வளவுதான் எங்களுடைய 3D பிளாக் எலிமெண்ட். சரி, ஓகே. நான் இந்த பாட்டுக்கு கதைக்கிறேன். இந்த பாட்டுக்கு ரேடியஸ் என்ன செய்யும் இருக்கு. சரி, ரேடியஸ் என்ன நடக்கும்னு சொன்னா உண்மையிலேயே சென்டிமீட்டர்ல இருந்து செட்டன் வரைக்கும் நான் தொடர்ச்சியா கதைக்கலாம். தொடர்ச்சியா செய்யலாம் கதைக்கலாம். என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஆர் வரைக்கும் சென்டிமீட்டர்ல நிக்கல் வரைக்கும் என்ன செய்யும் சொன்னா குறைபடையும். இந்த இருந்து நிக்கல் வரைக்கும் இந்த நிக்கல் வரைக்கும் என்ன செய்யும் குறைவடையும். இங்கால என்ன செய்யும் சொன்னால் கூடும். இங்கால என்ன செய்ய போகுது கூட போகும்.
ஆனா ஏன்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த 3D மூலகங்களின் ஆவர்த்தனம் வழியே சரி சட்டெஃபெக்ட் என்ன செய்ய மாட்டா சிறிய அதிகரிப்புடன் அது இருக்கிறதால எங்களுக்கு அணுவரை என்ன செய்ய மாட்டா சிறிய அளவுல தான் குறைவடையும். சட்டெஃபெக்ட் அன்னைக்கு போன கிளாஸ்ல படிச்சோம். சரி மிஸ் பண்ணினாங்க வீடியோ போட்டுவிடுறோம், யூடியூப்ல போட்டு லிங்க் எல்லாம் போட்டுவிடுறேன், வேணும் அதை நீங்க செய்யலாம் போய் பார்த்துக்கொள்ளலாம். சட்டெஃபெக்ட்ன்றது பயன்படு அறிவியல் தேறியது என்ன உன்னை கரைப்பிடிச்சு இழுக்கும், அந்த இழுக்கிற கருவுள்ள தன்மைய உள்ளே இருக்கிற ஓடும் மறைக்கும், வெளியில பிடிச்சல திரும்பி செய்தாலும் அந்த ரெண்டுக்கும் இடையிலான தேறிய விளைவைத்தான் நான் பயன்பட கருவிக்கணும்னு சொல்லி கேட்கப்போம். சரி அப்ப உண்மையிலேயே இதுல இருக்க வேண்டிய என்ன சொல்லுங்க முக்குப்படி 3D பிளாக்ல 3D பிளாக்ல உங்களுக்கு ஏர் கூடினால் 3D பிளாக்ல ஏர் குறைஞ்சால் இப்படி ஒரு கேள்வி. 3D பிளாக்ல ஏர் கூடினால் ஏர் உங்களுக்கு யாரு ஸ்கேண்டியம் குறைஞ்சால் ஏர்னு பார்த்தா இதுவரைக்கும் குறைஞ்சோடு பேருந்து கூடுது. அப்ப குறைஞ்சால் ஏரங்களுக்கு குறைஞ்சால் ஏரங்களுக்கு நிக்கல கவனமா இருக்கும். சரி ரேடியஸ் கூடினால் ஸ்கேண்டியம், ரேடியஸ் குறைஞ்சால் நிக்கல இருப்பேன். அப்ப இது இந்த வரைவை நான் சும்மா சாம்பிளா இருக்குன்னு சொன்னோம்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட இப்படியான ஒரு வரைவை என்ன செய்யலாம் கேட்கலாம். ஒரு சிறிய வளைவு மாதிரி கதை கொள்ளுது. என்ன நிறைய ஒன்றுமே இல்லை. இது ஸ்கேண்டியம், இது டைட்டானியம், வனேடியம், குரோமியம், மங்கனஸ், Fe, கோபால்ட். சரி இதுல வச்சு வளைக்கிறேன்னா அங்கதான் கோபால்ட். இதுல யார் போகுது உங்களுக்கு நிக்கல், இங்கால செருப்பு, இங்காலையா சரி ஒரு சிறிய மாதிரி என்ன செய்யறவங்களால கழிச்சுக்கணும். இது 3D பிளாக் குறிக்கிறது, 3D பிளாக் குறிக்கிறது. அப்ப தெரிஞ்சிருக்க ஒரு 3D பிளாக்ல இவ்வளவு விஷயம் யாரை பற்றி இவ்வளவு தெரிஞ்சிருந்தா காணும். அப்ப ஏன் நீங்க பெரிய அளவிலான மாற்றம் இல்லைன்னு கேட்டோம்னு சொன்னா இங்க சட்டெஃபெக்ட் மாறு பெருசா இல்ல. சட்டெஃபெக்ட் மாறு தானே சட்டெஃபெக்ட் இதெல்லாம் சொல்லுவது பயன்பாடு கருவேற்றம், பயன்பாடு கருவேற்றம். இந்த பயன்பாடு கருவேற்றத்தின் அதிகரிப்பு பெருசா இல்ல, சிறிய பயன்பாடு கருவேற்றம் அதிகரிப்பு எப்படி இருக்குது தெரியாது. அதிகரிப்பு என்ன நடக்க போது எங்களுக்கு சிறியதா காணப்படுறதாலதான் எங்களுக்கு பெரிய அளவிலான ஆரை மாற்றத்தை என்ன செய்யலாம் இருக்குதுனால அவதானிக்க ஏறாம இருக்குது 3D பிளாக்ல. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No sir. கிளியர் தானே? Yes sir. சரி அப்ப அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டியது யாரை பற்றி சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அயனிக் ரேடியஸ் பற்றி தான் என்ன செய்யணும் நாங்கள் பயணிக்க போகணும். சரி படிக்க வரும். சரி அப்ப அணுகார சம்பந்தமாக எல்லாம் முடிஞ்சது. அடுத்தது நாங்க போக போறது யார் சம்பந்தமாக சொல்லி பார்த்தோம்னா அயன் அணு. சரி அடுத்தது நாங்க படிக்க போறது அயன் அணு. சரி அடுத்த நாங்க பார்க்க போறது யாரை பத்தி அயன் அணுகள். இப்ப உண்மையிலேயே இதை நான் உங்களுக்கு வரைவு முதல் படிப்பிக்கிறதுக்கு முதல் ஒரு விஷயம் சொல்றேன். அணுவாரை என்ன மாதிரி மாற்றம் அடைஞ்சதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன மாற்றம் அடையும்னு சொன்னா அயனாரை மாற்றம் அடையும். சரி ஆனால் இங்க மெயினான 2 விஷயத்த சொல்லிட்டு என்ன செய்யறேன் உங்களுக்கு அந்த விஷயத்தை எழுதி கிராஃப்ட் ஈஸியா வளருது. மெயினான 2 விஷயம் சொன்னோம்னு அயனார கதைக்க போறோம். அதுக்கு நான் பொதுவான விஷயம் சொல்றேன் என்னன்னு சொன்னால் ஒரு குறித்த மூலகத்தின் சரி ஒரு குறித்த மூலகத்தின் 3 நிலைகள் இருக்கும். சரி 3 நிலைகள் இருக்கு. ஒரு குறித்த மூலகத்தின் 3 நிலை. சரி ஒரு குறித்த மூலகம்னா கவனமா ஞாபகம் குறித்த மூலகம். சரி இது அந்த மூலகத்தை எடுத்து அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு குறித்த மூலகம் அணு எப்படி இருக்கும் நடுநிலை. இவரில இருந்து ஒரு இலத்திரனா ரிமூவ் பண்ணும். இந்த ஸ்டேஜ் எங்க இருந்து வருதுன்னு சொன்னால் ஒரு இலத்திரனா ரிமூவ் பண்ணுது. இந்த ஸ்டேஜ் என்ன வருதுன்னு சொன்னால் ஒரு இலத்திரனை ஆட் பண்ணுது. சரி அப்ப நீங்களே சொல்லுங்க ஒரு நடுநிலை அளவுல இருந்த ஒரு இலத்திரனை பிடிங்கினா இவர் என்ன மாற்றப்படுகிறார் கேட்டையனா மாற்றப்படைய போகணும். சரி அப்ப இவர் எங்களுக்கு என்ன மாறுறாருன்னு சொன்னா கேட்டையன்.
சரி அப்ப இதெல்லாம் பிளஸ் போடும். அந்த நடுநிலை அணுவுக்கு ஒரு இலத்திரனை கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன். அப்ப இது என்ன மாற்றப்படைய போற anion. அண்ணன். சரி இப்ப நான் கொமனான விஷயம் சொல்ல போறோம். வேற அதை நான் விளங்கப்படுத்தி கூட அதுக்குரிய ரீசன் எல்லாமே சொல்லணும். உங்களோட மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் இதை நீங்க வந்துச்சு. நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஆல்வேஸ் எப்பவுமே ஒரு குறித்த மூலகத்துக்கு சரி இது ஃபர்ஸ்ட் சொல்றோம். ஒரு குறித்த மூலகத்துக்கு அவர் இந்த நடு கட்டியம் பார்க்க என்னது அவர் இந்த கட்டியம் பார்க்க நடுநிலையானது அதிலும் பார்க்க அந்நியன் இப்படித்தான் ஆல்வேஸ் என்னவா இருக்கும். என்றது ஒரு குறித்த மூலகத்தின கட்டியம் பார்க்க நடுநிலையானவருக்கு கூட வேறு அதிலும் பார்க்க அந்நியனுக்கு கூட வேறு. இது முதலாவது விஷயம். ஒண்ணு ஞாபகம். இரண்டாவது விஷயம் எங்களோட ஆவர்த்தன அட்டவணையில சரி ஆவர்த்தன அட்டவணையில சரி எப்பவுமே ஆல்வேஸ் சரி கட்டியம் பார்க்க அந்நியன் ரேடியஸ் என்னவா இருக்கும் உயர்வா தான் இருக்கும். சரி இப்ப இந்த ரெண்டு வசனம் உங்களை மைண்டுக்கு வந்துட்டா வேற இல்லையா இதை சொல்லுங்க. ஒரு குறித்த மூலகத்துக்கு எடுக்கிறோம் அவரினால் உருவாக்கப்படுற கட்டியனிலும் பார்க்க அந்த குறித்த மூலகத்தின் அயனாறு ஆறு பெருசா இருக்கும். அதிலும் பார்க்க அன்னையின் அறிவினா இருக்கும் பெருசா இருக்கும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது ஒரு ஆவர்த்தன அட்டவணை நான் ஒட்டுமொத்தமான கிராஃப் கதைக்கும் பொழுது எங்களுக்கு கட்டியன் ஆரையிலும் பார்க்க அன்னியன் ஆரை எப்பவுமே என்னவா தான் காணப்பட போகுது பெருசா தான் காணப்பட போகுது. இவ்வளவு உங்களுக்கு விளங்கிட்டா விளங்கிட்டியா? விளங்கிச்சு சார். சரி கிளியர் தானே? இது யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ஏதாவது விளங்கி டவுட்னு சொன்னால் தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க. சரி ஓகே. அப்ப நான் உங்களுக்கு கேள்வி நான் இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். அயனாரை என்றால் என்ன? அணுகாரை என்னன்னு சொல்லியிருந்தான். ஒரு குறித்த மூலகத்தின் கருவின் மைய பகுதிக்கும் அதன் ஈட்டோட்டு இலத்திரன் முகிலுக்கும் இடையிலான தூரத்தை தான் நான் என்ன செஞ்சினான் ஆரையை கதைச்சு கொண்டு சரி. இப்ப நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்வது என்னது அயனாரி என்றால் என்ன என்றதான் கேள்வி. அயனாரி என்றால் என்ன யார சொல்லுமா? The distance between the last energy cloud and the center of the nucleus of an ion is ionic radius. Good. சரி அதாவது ஒரு அயனின் கருவின் மையத்திற்கும் அந்த வேர்டு அப்படியே மாத்துறத புதுசா கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு அயனின் கருவின் மையத்திற்கும் அதன் ஈட்டோட்டு இலத்திரன் முகிலுக்கும் இடையிலான தூரம் அயனாரி எனப்படும். அணுவந்த அணுவந்து கதைப்பன் அயனண்டு அயனண்டு கதைப்பன் அவ்வளவுதான். மற்றபடி எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டேன்னா மாத்தி கதைக்க மாட்டேன். சரி அதே உங்களுக்கு நான் என்ன சொன்னா ஒரு விஷயம் சொன்னா அணுவாரை எப்படி மாற்றமடையுதோ அதே மாதிரி தான் அயனாரையும் மாற்றமடையும். ஆனா சின்ன சின்ன மாற்றம் இருக்கு. சரி இப்ப நான் போட்டுக்காரு ஈஸியா உங்களுக்கு விளங்குறதுக்காக போட்டுக்காரு. சரி கூட்டம் வழியே மேலிருந்து கீழ் நோக்கி அணுவாரை என்ன செஞ்சது கூடினதா குறைஞ்சது அதை சொல்லுங்க. கூடினது. அதாவது என்னன்னு சொல்றேன் எங்களுக்கு லிதியத்திலும் பார்க்க சோடியம் பெருசு சோடியத்திலும் பார்க்க பொட்டாசியம் பெருசு பொட்டாசியத்திலும் பார்க்க ருபீடியத்திலும் பார்க்க சீசியம். இது அணுவாரை ஒமைலியா. சரி அப்ப நான் இதை உங்களுக்கு மேல போட்டு காட்டினா உங்களுக்கு ஈஸியா இருக்கு. வேணும் அணுவாரை சரி எங்களுக்கு லிதியத்தை விட சோடியத்தை விட பொட்டாசியத்தை விட ருபீடியத்தை விட சீசியம் ஓமையா. இங்க நேரம் கூட போறோம்னு சொன்னாங்க அயனாரியோட ஒப்பிட போறோம். சரி அயனாரியோட ஒப்பிட போறோம். லிதியத்தின் அயன் என்னது Na+. அதுல பார்க்க Na+ பெருசு அதில் பார்க்க K+ பெருசு Rb+ பெருசு Cs+ பெருசு. இந்த போட்ட முதலாவது விஷயம் விளங்கிட்டா உங்களுக்கு? சரி இது முதலாவது பொண்ணு போட்டுதான். ரெண்டாவது ஒப்பாடு என்னோட பெர்லியத்துல பார்க்க மெக்னீசியம் பெருசு அதுல பார்க்க கால்சியம் பெருசு ஸ்ட்ரோன்சியம் பெருசு பேரியம் பெருசு.
at the same time அதே similar இங்க என்ன பொருட்களுக்கு beryllium 2 plus magnesium 2 plus calcium 2 plus strontium 2 plus at the same time barium 2 plus இது ஓகேயா Yes, sir. ஓகே அடுத்தது நான் நீங்க கரைக்க போறேன் எங்களுக்கு யார் சம்பந்தமா கரைக்க போறேன்னு சொன்னா ஏழாம் கூட்டத்துக்கு போறோம் சரி இங்க சின்ன இடங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கு நான் இங்க போறேன் எங்களுக்கு ஏழாம் கூட்டத்துக்கு போறோம் யாருண்டா குளோரின் குளோரின் குரோமின் போறோம் குளோரின் பார்க்க குளோரின் பெருசு குளோரின் பார்க்க அயனிக் குரோமின் பெருசு சொல்லி குளோரின் குளோரின் அடுத்தது குரோமின் அடுத்தது அயனின் பெருசா அதே மாதிரி இங்க இதே கேட்டைனை உருவாக்க போறது இல்லை என்னத்தை தான் உருவாக்கினா அன்னையை உருவாக்கி போடும் அப்ப இங்க என்ன வரும் எஃப் மைனஸ் இது பார்க்க சிஎல் மைனஸ் பெருசு அதுல பார்க்க பிஆர் மைனஸ் பெருசு அதுல பார்க்க ஐ மைனஸ் பெருசு ஓகேயா ஓகே தானே ஓகே அடுத்தது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்க வேண்டியதுன்னு சொன்னால் ஆக்சிஜன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் செய்ய போறோம் ஒப்படப்போம் சரி அடுத்தது ஒப்படப்போம்னு சொன்னால் ஆக்சிஜனை விட நைட்ரஜன் பெருசு நைட்ரஜன் பார்க்க பாஸ்பரஸ் பெருசு சரி ஏன் ஆக்சிஜனும் நைட்ரஜனும் ஒரே ஆவர்த்தனம் ஒரு ஆவர்த்தனம் வழியே இடமிருந்து வர நோக்கி யாரும் செய்ய குறைவடையும் சோ ஆக்சிஜன் பார்க்க நைட்ரஜன் கூட நைட்ரஜன் ஆக்சிஜனோட வந்தா ஆக்சிஜன் குறையும் நைட்ரஜன் கூட நைட்ரஜனும் பாஸ்பரஸும் ஒரே கூட்டம் உலகம் நைட்ரஜன் அஞ்சாம் ஆவர்த்தனம் அஞ்சாம் கூட்டம் இவரும் அஞ்சாம் கூட்டம் கூட்டம் வழியே செய்ய கூடும் அப்ப இதனால நான் இதை போட்டுக்கொள்ளும் அப்ப இவருடைய மாடல் எப்படி இருக்கிறதால இவர் உருவாக்குற அந்நியனம் என்ன செய்யும் அதுக்கு என்ன போகுது O2 மைனஸ் இடம்பாக N3 மைனஸ் அதிலும் பார்த்தா P3 மைனஸ் விளங்குதா அடுத்த ஒப்பட நான் பாக்குறேன் புளோரினிலும் பாருங்க புளோரினிலும் பார்க்க ஏர் பெருசுங்களுக்கு ஆக்சிஜன் பெருசு ஆனா ஆக்சிஜன் பார்க்க கந்தனம் பெருசு சேம் ரீசன் புளோரினும் ஆக்சிஜன் ஒரே ஆவர்த்தனம் வழியே ஏரின் செய்யும் குறைவடையும் அப்ப ஆக்சிஜன் அதை விட புளோரின் குறைவா இருக்கும் ஆக்சிஜன் ஒரே கூட்டம் வழியே ஏரின் செய்யும் அதிகரிக்கும் சோ ஆக்சிஜன் பார்க்க கந்தனம் இருக்கு உயர்வா இருக்கு அப்ப இங்க நான் என்ன செய்ய கரைக்க போறேன் அப்ப F மைனஸ் பார்க்க O2 மைனஸ் அதுல பார்க்க H2 மைனஸ் விளங்குதா Yes, sir. At the same time என்னோட விஷயம் நான் கரைக்க போறேன் யாரை பற்றி பார்த்து சொன்னால் குளோரின் ஆக்சிஜன் குளோரின் பார்க்க ஆக்சிஜன் பெருசு ஆக்சிஜன் பார்க்க குளோரின் என்ன இருக்க போகுதுகளுக்கு பெருசா இருக்க போகுது சரி குளோரின் செய்து பெருசா இருக்க போகுது அப்ப இங்க என்ன வர போகுதுகளுக்கு F மைனஸ் O2 மைனஸ் Cl மைனஸ் இவ்வளவு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா No, sir. அதே மாதிரி ஆக்சிஜனோட நைட்ரஜன் பிளஸ் அப்ப அதுக்கு நான் கழிச்சு கொடுக்குறோம் எந்த பொருட்களுக்கு O2 மைனஸ் பார்க்க N3 மைனஸ் அதில் பார்க்க H2 மைனஸ் அதில் பார்க்க H2 மைனஸ் ஓகே இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா No, sir. சரி ஓகே அப்ப இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஏன் நான் இவரை தனியா எழுதியிருக்கிறேன்னு சொன்னால் இந்த கேட்டையனையும் இந்த அந்நியங்களை கொண்டு நான் ஒருமிக்க செய்யலாத ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒருமிக்க கொண்டு வந்து என்ன செய்யலாதுங்களால ஒப்பிட்டு பார்க்கலாம் முதலான இதை விளங்கி கொள்ளும் முதலான செய்யறேன் இந்த கேட்டையன் மாறல் எப்படி இருக்குது அடுத்தது அந்நியன் மாறல் எப்படி இருக்குது இதெல்லாம் எங்கேயும் அணுகாரையில சொன்ன விஷயங்கள் அணுகாரையில எல்லாமே சொல்லு பார்க்கறது ரெண்டு விஷயம் கூட்டம் வழியே கூடும் ஆவர்த்தனம் வழியே குறையும் அதை வச்சுதான் நான் ஃபுல்லாவே போட்டுருவேன் எந்த ஒரு இதுவுமே நான் புதுசா ஒன்றும் ட்ரை பண்ணி தெரிஞ்ச விஷயத்த அப்படியே செய்யறது அப்ளை பண்ணி இருக்கு சரி இனிதான் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் கிராஃபுக்கு போக போறேன் சரி இனித்தான் நான் எங்க போக போறேன் உண்மையிலேயே கிராஃப்ன்றதுக்கு இதை பற்றி நான் செய்ய போறேன் சரி ஓகே இது அடிக்கலாமா எஸ் சார் சரி அப்ப நான் அடிச்சு போடுறேன் சரி சொன்ன எல்லாத்தையும் மைண்டுக்கு ஞாபகம் வச்சிருக்கோம் நான் கிராஃப் கிரேக்ல உங்களுக்கு ஈஸியா எல்லாத்தையும் ஓகே அப்ப நான் என்ன செய்யறேன் முதலாம் ஆவர்த்தனத்துல தொடங்கும் முதலாம் ஆவர்த்தனத்துல தொடங்கிக்க உங்களுக்கு என்ன ஹைட்ரஜனையும் கீழே நம்பர் 2 ஏன் விளிமிய வாயு அமைப்புகளை நான் இதுக்குள்ள கொண்டு வர மாட்டேன் விளிமிய வாயுக்கள் என்ன செய்ய மாட்டாதும் இல்லையா ஹீலியம் நியோனான் எல்லாமே உருவாக்க போறது இல்லை கேட்டேனையும் உருவாக்க போறது இல்லை
அந்நியம் உருவாக்க போல வேலை விட்டுருவேன். அதே நேரம் ஐதரசனை விதிவிலக்கா விட்டுருவேன். ஐதரசனும் எங்களுக்கு பிளஸையும் உருவாக்குவேன், மைனஸையும் உருவாக்குவேன். சோ ஐதரசனை விட்டுருவேன். அப்ப யார்ல இருந்தா தொடங்க போறோம்னு சொன்னால் லிதியத்துல இருந்தா தொடங்க போகும். யார்ல இருந்து லிதியத்துல இருந்தா தொடங்க போகும். சரி, நீங்களே சொல்லுங்க, கிளியரா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. லிதியம் எத்தனை மாவட்டம் உலகம்? Second. செகண்ட் பீரியட். சரி, ரெண்டாம் மாவட்டம் உலகம். இப்ப லிதியம் உருவாக்குற கேட்டீன் Na பிளஸ், அதே மாதிரி பெரிலியம் Be2+, போரன் Be3+. அப்ப எல்லாமே ஒரே இலத்திரன் நிலையமைப்புக்கு தான் தருகிறோம். என்ன சொல்றோம்னா உண்ட வழங்கப்படுத்துற மிச்சம் எல்லாம் வாயில சொல்ல கவனிக்கணும். அதாவது லிதியம், பெரிலியம், போரன் இவற்றை அணுவன் 3, இவற்றை அணுவன் 4, இவற்றை அணுவன் 5. இவர் Na+ உருவாக்குவர், இவர் Be2+ உருவாக்குவர். அட் த சேம் டைம் இவர் Be3+ உருவாக்குவர். அப்ப Na+ உருவாக்கினார்னா இதுல எத்தனை இலத்திரன்? 2 இலத்திரன். இவர்களே எத்தனை இலத்திரன்? 2 இலத்திரன். இவர்களும் எத்தனை இலத்திரன் தான்? 2 இலத்திரன் தான். அப்ப எல்லாமே சம இலத்திரன் நிலையமைப்பு குறியாது. ஒத்துக்கொள்றீங்களா? Yes, sir. சரி, அப்ப இந்த 3மே ஒரே ஆவர்த்தனம். அப்ப இதே 3 பேர் என்ன நான் செய்ய போறேன்? ஒன்றா எடுக்க போறேன். சரி, ஒன்றா என்ன செய்ய போறேன்? எடுக்க போறேன். அப்ப உடம்பு தெரியும் முதலாவது எடுக்க போறது யார? இந்த பாருங்க. சரி, இதுல யார் எடுக்கிறேன்? Na+. இதுல யார் வர போறது? Be2+. இதுல யார் வர போறது? போரன் 3+. ஏன் உங்களுக்கு தெரியும் லிதியத்திலும் பார்க்க பெர்லியம் என்ன இருக்கும்? சின்ன. பெர்லியத்திலும் பார்க்க போரன் சின்ன. அணுவா இல்லை. அப்ப அதே மாதிரி லிதியம் பிளஸ் பெர்லியம் 2+ போறது. இதுதான் ஒரு வசனம் சொன்னா என்னண்டு, அணுவானை மாறல் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் என்ன மாறல் இருக்குன்னு சொன்னாங்க. அயனையான மாறல் இருக்கும், ஆனா சின்ன டிஃபரெண்ட் இருக்கும்னு சொன்னான். அந்த சின்ன டிஃபரெண்ட் இது. சரி, ஓகே. அப்ப இது முடிஞ்சு. இதுல என்ன எல்லாமே நாங்க குட்டியாக சொல்றோம். ஈஸியா சொல்லிட்டாங்க, கணக்கா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, லிதியத்துல ஏதோ ஆயிடுச்சாச்சு. சரி, இனி நான் போரன் முடிஞ்சது. போரனுக்கு அடுத்த மூலம் யாருன்னு தொடங்கும்? கார்பன்ல தொடங்கும். இங்க வேறுமோ கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரைன், நியோனை விட்டுற நியோன் வைத்த அடுத்த சோடியம், மெக்னீசியம், அலுமினியம். இவர் என்னதை உருவாக்குவர்? C4-, இவர் N3-, இவர் O2-, இவர் F-, இவர் Na+, இவர் Mg2+, இவர் Al3. எல்லாத்திலுமே எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்கு? 10 இலத்திரங்கள். போமா இல்லையா? Yes, sir. எல்லாத்துலயும் 10 இலத்திரங்கள். இவர் கார்பன் 6, இவர் 7, இவர் 8, இவர் 9, 11, 12, 13. 6 இலத்திரனை வச்சிருந்தால் இவர் C4-, 4 இலத்திரனை வச்சிருக்கார். 10 இலத்திரம். 7 இலத்திரனை வச்சிருந்தால் 3 இலத்திரனை வச்சு 10, 8 வச்சிருந்தா 2 வாங்கி 10, 9 வச்சிருந்தா 2 வாங்கி 10, 11 வச்சிருந்தா 2 இழந்து 10, 12 வச்சிருந்தா 2 இழந்து 10, 13 வச்சிருந்தா 3 இழந்து 10. அப்ப எல்லாமே சம இலத்திரன் எப்படியா? அப்ப இவ்வளவு பேருமே ஒரே ஆவர்த்தனமா வந்துட போய் எங்களுக்கு என்ன ஆர கலைக்கு. அதுலயும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி தரணும். யாராச்சும் அந்த வசனத்தை இதுல எனக்கு அப்ளை பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். இந்த C4-2 Al3+, அந்த வசனத்தை யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. ஆவர்த்தன அட்டவணை கதை கேட்கல. நான் இந்த கட்டியம் என்ன வரைக்கும் ஒரு விஷயம் சொன்னா 2 விஷயம் சொல்லி எழுதிப்படுத்து. என்ன விஷயம்? அதை வந்து முதலாவது என்ன சொன்னான்? ஒரு குறித்த மூலகத்தின் கட்டியம் பார்க்க நடுதலியான யார பெருசு, அதுல பார்க்க யார பெருசு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னான்? என்ன விஷயம் சொன்ன? ரெண்டாவது என்ன விஷயம் சொன்னா? மறந்தாச்சு. ஆவர்த்தன அட்டவணையில ஆல்வேஸ் சொல்லி போட்டு எழுதினான். ஞாபகம் இருக்குதா இல்லையா? ஆயிஷா என்ன சொன்னான்? மறந்துட்டேன் சார். இப்படிதான் கிளாஸ்ல சொல்றத கவனிக்காம இருந்தால் எல்லாமே செய்யும், மறக்கும். தெளிவா தான் சொன்னேன். ஆல்வேஸ் என்ன சொல்லித்தர நான் உங்களுக்கு எல்லாம் மறந்து சொல்றேன். இப்போ கேட்டியனில பார்க்க Nn பெருசு, radius பெருசு. இது உங்களுக்கு இது சொல்லி ரெண்டே நான் இது கீழே முதலே அதனாலதான் நான் சொன்னேன்.
ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன், கிளியரா மைண்டில் ஞாபகம் வச்சிருக்கோன்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்லணும். அதை பேர மறந்து கொண்டு இருக்கிறது. சோ என்ன செய்யறது? சிம்பிள் விஷயம் உங்களுக்கு ஐடியா சொல்லித்தார, நீங்கள் மறந்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யறது? கஷ்டம் தான் படும். சரி, அதனால சொல்ல சிம்பிளா படிக்கிறதுக்கு ஈஸியே சொல்லிடலாம். அது ஞாபகப்படுத்தி வச்சிருக்கும். உங்களுக்கு ஆவர்த்தன அட்டவணையில் உங்களுக்கு சொல்லி தந்த வசனம் என்னது? கேட்டீங்க பூவி பெருசு, அவ்வளவுதான் சொல்லணும். அப்ப உங்களுக்கு இவ்வளவு தினம் பார்க்க இவ்வளவு பெருசு ஒத்துக்கொள்றீங்களா? எஸ் சார். சரி, அதை தண்ணியில போடும். நான் நீங்க யோசிப்பீங்க, நீங்க படிக்க எல்லாம் சில யோசிப்பீங்க என்னண்டு என்னன்றாங்க கிராஃப் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்றுமே இல்லை, இந்த வசனம் இந்த ரெண்டு வசனத்தை வச்சுதான் எல்லா கிராஃபுமே கீறி கொண்டிருக்கணும். எல்லாரும் அப்படிதான் இருக்கணும். நீங்களாம் புதுசா கஷ்டப்படுறீங்க. இந்தாங்க. சரி, ஆனால் உங்களுக்கு ஒரு வசனம் சொன்னாடு என்னது? இந்த லிதியத்திலும் பார்க்க. சரி, என்னது? இந்த லிதியத்திலும் பார்க்க எங்களுக்கு ஆவர்த்தன அட்டவணையில கூடி நாட்கள் யாருன்னு சொன்னாங்க உங்களுக்கு? லிதியத்திலும் பார்க்க ஆவர்த்தன அட்டவணையில கூடி நாட்கள் யாருன்னு சொன்னாங்க? சோடியம் அண்ட் மெக்னீசியம். சாரி, சோடியம் அண்ட் மெக்னீசியம். சோடியம் அண்ட் எங்களுக்குரிய மெக்னீசியம். அப்ப இதுல இந்த அலுமினியம் என்றவர் இந்த நம்ம இதுல உருவா, இதுல ஒரு ஆள் வருவ, யாரு ஒரு ஆள் சொல்லுங்க உபயோகிக்க? இதுல ஒரு ஆள் வர போற, யாரு இதுல போற, இதுல இதுல வர போயிடும். இந்த பேர் இதுல யார் வருவான்னு சொல்லுங்க முறை. Al3+. Al3+. உங்களுக்கு சொன்னான் அணுவேரை எப்படியோ அதே மாதிரி தான் என்ன எங்களுக்கு அயனாரை தெளிவாக சொன்னேன். புதுசா உங்களுக்கு என்ன செய்யற ஒன்றுமே சொல்ல இல்லை. சரி, இங்க யார் சொல்லுவாங்க? C4-, அடுத்தது N3-, அடுத்தது O2-, அடுத்தது F-, அடுத்தது Na+, அடுத்தது Mg2+, அடுத்தது N3+. ஒத்துக்கொள்றீங்களா? இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? நோ சார். ஓகே, அடுத்த ஒரு வசனம் ஞாபகம் வச்சிருக்கோம். இந்த இரண்டாம் ஆவர்த்தன மூலகங்களிலும் பாருங்க, இரண்டாம் ஆவர்த்தன இவ்வளவுத்திலையும் பார்க்க மூன்றாம் ஆவர்த்தனம், அதாவது மூன்றாம் ஆவர்த்தனம் கிடைக்கிறது அடுத்த செட்டை கிடைக்க போறோம். சரி, அடுத்த செட்ல இவ்வளவு லைட் தானே. ஓகே, அடுத்த செட்ல யாராவது வேற போயிட்டு நீங்களே சொல்லுவாங்க, யாராவது போயிட்டு அலுமினியத்துல முடிஞ்சால் அடுத்த வேற போறத சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆகல் இல்ல, பொட்டாசியம், கால்சியம். அப்ப இவர் என்னது உருவாக்குவ? Si4-, P3-, H2-, Cl-, K+, and Ca2+. சரி, நீங்களே சொல்லுங்க உபயோகிக்கா என்ன இது? இதுல என்ன தொடர்பு? எல்லாருமே எத்தனை இலத்திரனை கொண்டாடுறாங்க? 18 இலத்திரன். ஓமா இல்லையா? அப்ப எல்லாமே சம இலத்திரன் நிலையமைப்பு குறியார்கள். இது விளங்கிடுச்சு. என்ன ஒரு முடிவு சொல்லலாம்? என்னது? ஓமா இல்லையா? அதே நேரம் இந்த காவலிலும் பார்க்க அங்க அணுகாரை ஞாபகப்படுத்தி பாருங்கோ, 7 பேர் எல்லாருமே பெருசா தான் இருந்தார் காவலும் பார்க்க. அப்ப காவலும் பார்க்க இங்க பாரு இந்த 4 அந்நியனுமே மேலதான் இருக்கு. விளங்கிச்சா? சரி, அப்ப இங்க இருக்க போறதுங்களுக்கு Si4-, அடுத்ததாரங்களுக்கு P3-, அடுத்ததாரங்களுக்கு H2-, அடுத்ததாரங்களுக்கு Cl-. சரி, அப்ப அடுத்த ஒரு கேள்வி வரப்போகுது. நான் உங்களுக்கு சொன்னேன், என்ன சொன்னான்? கெட்டேனும் பார்க்க அண்டேன் எப்பவுமே பெருசு. அப்ப இங்க K+ இருக்கு, Ca2+ இருக்கு. அப்ப அவைகள் எல்லா அந்நியன்களும் பார்க்க சின்ன. இங்க இருக்க அணியன் இருக்குது இந்த F-. சரி, ஆனா உங்களுக்கு தெரியும் இந்த சோடியத்திலும் பார்க்க ஆவர்த்தன அட்டவணையில் 4ஆம் ஆவர்த்தனத்துல 2 பேர் பார்த்துறாங்கல்ல, பொட்டாசியம், கால்சியம். ஓமையா?
சரி, அப்ப எங்களுக்கு இந்த அன்னையிலும் பார்க்க ஏற குறைவா இருக்கும். அட் த சேம் டைம் சோடியத்திலும் பார்க்க ஏற பெருசா இருக்கும். இது யார் வேற போறது இருக்கு கே பிளஸ் இங்க யார் வேற போறது CA2 பிளஸ் விளங்கிட்டா? Yes, sir. அப்ப இவ்வளவுதான். இதுதான்டா உங்களுக்குரிய யார் சம்பந்தமான விஷயம் அன்னியன், அதாவது அயனாரி சம்பந்தமான ஃபுல் விஷயம். படிவா யோசிச்சு பாருங்க. இது விளங்கிதான் கிளியரா இங்க இவ்வளவு என்ன பகுதி அன்னியன் பகுதி, இவ்வளவு என்ன பகுதி அன்னியன் பகுதி. வடிவாப்ப இந்த அன்னியன் பகுதியோட அடிச்சுப்ப அதுக்கு கீழே தான் எல்லாமே இந்த இது உலகத்துக்கு மேல இருக்கிற பகுதி எல்லாம், இந்த மேற்பகுதி எல்லாமே என்ன பகுதி அன்னியன் பகுதி. கீழே இருக்கிற இந்த பகுதி எல்லாமே என்ன பகுதி கேட்சியன் பகுதி. அப்ப நான் சொன்ன விஷயம் சரியா இல்லையா? ஆல்வேஸ் கேட்சியன்களும் பார்க்க அன்னியன் பெருசு, எல்லா கேட்சியன்களிலும் பார்க்க அன்னியன் பெருசா அது 2ஆம் ஆவர்த்தனமோ 3ஆம் ஆவர்த்தனமோ கதை அதுல பெருசு. அது 2ஆம் ஆவர்த்தனத்துல பார்க்க 3ஆம் ஆவர்த்தனத்துல வர்றாங்க இன்னும் பெருசா இருக்கு. இவ்வளவு சிம்பிள் வே. இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? ஏதாவது கஷ்டம் இருக்கா? No, sir. சரி, அப்ப இவ்வளவு தான் உங்களுக்கு எது சம்பந்தமான விஷயம் நோமலா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அணுநாரை அயனாரை சம்பந்தமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். அணுநாரை அயனாரை சம்பந்தமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு தான் கோமனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வரும். சரி, இதெல்லாம் சமையல திறன் நிலையமைப்பு குறியாக்கள் கிராஃப் என்ன மாதிரி மாறும் சொல்லி என்ன செஞ்சிருக்க வரும் தெரிஞ்சிருக்க வரும். எனி டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். உங்களுக்கு இது ஏதாவது புரியல திருப்பி சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க கேட்டீங்கன்னா சொல்லு. சரி, ஓகே. சரி, உங்களுக்கு நான் ஒரு கேள்வி. ஏண்டா இங்க இருந்து இங்கே ஒரு சடதியான அதிகரிப்பு ஏற்படும். போரன் த்ரீல இருந்து C4 மைனஸ்க்கு சடதியான அதிகரிப்பு ஏற்படும். இவ்வளவு பேருமே இப்ப நான் எதை மாதிரி கதைக்கலாம்? எத்தனையான சாத்தியமான மாதிரி Energy level change ஆகும். முதலாம் சக்தி மட்டம் ஏன் 2 இலக்கம் தான் கொண்டு வரலாம். இவ்வளவு பேரும் எத்தனையாம் சக்தி மட்டம் மாதிரி நான் கதைக்கலாம்? 2ஆம் சக்தி மட்டம். அப்ப இவரில இருந்து இங்க, இவரில இருந்து இங்க என்ன நடந்திருக்கு? Energy level change ஆகிட்டு. சக்தி மட்டம் மாற்றம் நடந்திருக்கு, எனர்ஜி லெவல் சேஞ்ச் ஆயிருக்கு. அதனாலதான் சடதியான அதிகரிப்பு. இந்த சேம் டைம் இங்க இருந்து இங்கேயுமே என்னதான் சக்தி மட்டம் அதிகரிப்பு. இது 2ஆம் ஆவர்த்தனம் நான் கலைப்பேன். இவ்வளவு பேரை நான் என்ன கலைக்கலாம்? 3ஆம் ஆவர்த்தனம். இவ்வளவு என்ன கதைக்கலாம்? 3ஆம் ஆவர்த்தனம் என்று செய்யலாம் கதைக்கலாம். அதனால எங்களுக்கு என்ன இருக்க போகுது? சடதியான அதிகரிப்பு பிரதான சக்தி மட்ட அதிகரிப்பினால். கிளியரா? Yes, sir. சரி, அப்ப இது கிளியர்னு சொன்னா இது எல்லாத்தையும் ஆன்சர் அழிச்சு கொடுக்கணும். சரி, அதே நேரம் அவங்க இன்னொரு விஷயமும் நம்ம போனா கதைப்பாங்க. இந்த அயனாரை பாக்கியத்துல மட்டும், இந்த அயனாரை பாக்கியத்துல மட்டும் இந்த P over E விகிதம். சரி, இந்த அயனாரைக்கு மட்டும் P over E விகிதம், அதாவது P என்பது என்னது? புரோத்திரன். புரோத்திரன் எண்ணிக்கையின் கீழ் என்ன எங்களுக்கு இலத்திரன் எண்ணிக்கை. அப்ப இந்த P over E விகிதம் கூடிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யும்? குறையும். P over E விகிதம் குறைஞ்சதுன்னு சொன்னால் என்ன செய்யும்? எங்களுக்கு அதிகரிக்கும். சரி, செக் பண்ணி பார்க்கலாம். அப்ப இந்த P over E விகிதத்தை நாங்கள் ஏன்
அணு அறைக்கு பயன்படுத்துறது இல்லை. யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அயன அறைக்கு தான் பயன்படுத்துறது சொல்லணும். அணு அறைக்கு நான் பிஓலி வீதத்தை பயன்படுத்துறேன். குறித்த அணுவுக்கு தான் சாரி சொல்லுங்க. சரியா பிள்ளைய பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணணும். ஏன் நான் அணு அறைக்கு பயன்படுத்துறேன். protons and electrons equal ஆயிக்கிறதுனால. அவ்வளவுதான் சின்ன விஷயம். நீங்க என்னத்தை போட்டு அணுவுக்கு பிரிச்ச அணு நடுவில் தானே புரோத்ரணி அணுவன்னு சொன்னால் புரோத்ரணி சீக்கிரம் எப்பவுமே வராதான ரேஷியோ ஒட்டாதாம நோடு அதனால அங்க கலைக்கிறேன் இங்க கலைக்கிறோம்னா சரி. அப்ப ஒரு டவுட் இருந்ததுன்னா அப்ப செக் பண்ணி பாப்போம். சரி ஓகே. நான் என்ன கலைக்கிறேன்னு சொன்னால் Na பிளஸையும் எடுக்குது. சரி Na பிளஸையும் எடுத்து போட்டு அட் த சேம் டைம் யாரையும் எடுப்போம் நாங்கள் ஒரு அணியன். சரி யாருக்கு சரி O2 மைனஸ் Na பிளஸையும் O2 மைனஸையும் எடுத்து பார்ப்போம். சரி ஓகே. Na பிளஸ் என்றால் எத்தனை புரோத்ரன் சொல்லுங்க. Na பிளஸ்ல இருக்கிற புரோத்ரன் எண்ணிக்கை எத்தனை எலக்ட்ரான் எண்ணிக்கை எத்தனை O2 மைனஸ்ல இருக்கிற புரோத்ரன் எண்ணிக்கை எத்தனை எலக்ட்ரான் எண்ணிக்கை எத்தனை சொல்லுங்க. அப்ப டக்கல் sodium plus வந்து proton 11, electron 10. ஓகே. O2 மைனஸ் புரோத்ரன் oxygenல வந்து proton புரோத்ரன் ஈக்குவல் எத்தனை புரோத்ரன் எண்ணிக்கை 8 இல்ல 10. எலக்ட்ரான் எண்ணிக்கை 10. சரி O2 மைனஸ் Na பிளஸ். சோ பிஓரி விகிதம் புரோத்ரன் எண்ணிக்கை 11 எலக்ட்ரான் எண்ணிக்கை 10. இவருக்கும் பிஓரி விகிதம் என்னது புரோத்ரன் எண்ணிக்கை 8 எலக்ட்ரான் எண்ணிக்கை 10. இவற்றை விகிதம் எவ்வளவு 1.1. இவற்றை விகிதம் சைவரசம் எது பெருசு 1.1. சைவரசப்பட்டா 1.1 பெருசு 1.1. 1.1. இங்க அவங்க என்ன சொன்னான் பிஓரி விகிதம் கூடிச்சுன்னு சொன்னான் யாரை குறையும். அப்ப சரியா குறையா Na பிளஸ் பார்க்க O2 மைனஸ் ரேடியஸ் பெருசு கோமையா. Yes sir. சரி இப்படியும் நீங்க என்ன செய்யலாம் பார்த்து கொள்ளலாம். இப்படி என்ன செய்யலாம் பார்த்து கொள்ளலாம். நிறைய ஷார்ட் கட்டுகள் இருக்கு. சரி சோ உங்களுக்கு ஆரி சம்பந்தமான எல்லா விஷயமும் நான் சொல்லிட்டேன். சரி சகல விஷயம் சொல்றேன். ஆரி என்றால் என்னதுல இருந்து தொடங்கி அதுல இருக்கிற வகைகள் எல்லாமே சொல்லி ஆவர்த்தன மாறல் கூட்ட மாறல் சொல்லி ஏன் மாறுது என்னத்துக்கு மாறுது எல்லாமே சொல்லி அதுல பயன்படுகிற வேற்றுத்தின் பங்களிப்பு என்ன ஸ்கிரீனிங் எஃபெக்ட் என்னன்னு சொல்லி ஃபுல்லா சொல்லி அதுல கணிக்கிறது எல்லாம் காட்டி தந்தாச்சு. அதுக்கு பிறகு அணுகாரை கிராஃப்ஸ் இருந்து எல்லாமே கீறி அதுல இது பேர் முக்கியமான விஷயம் எல்லாம் சொல்லி அயனாரை கிராஃபும் கீறி அதுல என்னென்ன விஷயம் தேவையானது எல்லாம் சொல்லி கடைசியா இது செஞ்சாச்சு சொல்லி முடிச்சாச்சு. சோ ஒட்டுமொத்தமா என்ன முடிஞ்சது ஆரை என்ற கன்செப்டே செஞ்சது முடியுது. சரி ஓகே. அப்ப இதை நான் செய்யணும் அடிச்சு போடுறேன். சரி இதை நான் செய்யறேன் அடிச்சு போடுறேன். இப்ப நான் உங்களுக்கு சும்மா சாம்பிள் கொஸ்டின்ஸ் தான். சரி சாம்பிள் கொஸ்டின்ஸ். சரி எல்லாருமே செய்வா செய்து காட்டுவோம். சரி இதை நான் கேட்கிறேன் என்னென்றால் வாயு நிலையில சோட்டா போட்டுக்கோட்டோம்னா வாயு நிலையில உண்மையிலேயே சிறிய அயன் சோட்டா போட்டோம்னா ஃபுல்லா நிலையில சிறிய அயன் எதென்று சொல்லி உங்களுக்கு எழுதுகிறது. சரி உங்களுக்கு முதலாவது ஆன்சர் காரணம் சொன்னால் Ni பிளஸ். ரெண்டாவது ஆன்சர் காரணம் உங்களுக்கு நான் K பிளஸ். மூன்றாவது காரணம் Al3 பிளஸ். சரி Al3 பிளஸ். உங்களுக்கு நாலாவது காரணம் Ca2 பிளஸ். Ca2 பிளஸ். அஞ்சாவது காரணம் N3 மைனஸ். சரி ஓகே குயிக்கா சொல்லுங்க இதுக்கு என்ன ஆன்சர். வாயுநிலை சிறிய Al3 பிளஸ். எல்லாரும் ஆன்சர் சொல்லணும் அப்பதான் பெரிய சொல்லணும். ஓகே பூமகள் Al3 பிளஸ் ஆ ஆயிஷா. Al3 plus sir. ஓகே Al3 பிளஸ் ஆயிஷா. அடுத்த குயிக்கா கவினியா ஆன்சர்ஸ் போடுங்க குயிக்கா. ரிஷி டைம் ஆன்சர்ஸ். கவினி என்ன ஆன்சர். Al3 plus. ஓகே Al3 பிளஸ் கவினி Al3 பிளஸ் ஆ
Okay, Kavinia. என்ன சார் உங்களை அன்வைல் பண்ணீங்கன்னு சொன்னா டெக்ஸ்ட் புக்ல போடலாம் பிரச்சனை இல்லையா குயிக்கா போட்டு கொடுக்கணும் ஓகே ரிஷிகேஷன் ரிஷி 3 தேர்ட் ஆன்சர் ஓகே 3 பிளஸ் கவினியா இருக்கிறீங்களோ சரி ஓகே அவங்க காலையில சரி பிரச்சனை என்ன ஆன்சர் தான் ஏஎல் 3 பிளஸ் தான் சரி குயிக்கா பார்க்கலாம் ஃபர்ஸ்டா நான் காட்டிடலாம் இதை காட்டிடலாம் மீன் எப்பவுமே அன்னைய நிறைய இருக்கும் பெருசா இருக்கும் அன்னைய நிறைய இருக்கும் பெருசா இருக்கும் காட்டிடலாம் அடுத்தது கே பிளஸ் சிஏ பிளஸ் வராது உடனே நான் வேறு நாலாவது ஒழியல அடுத்து என்எல் பிளஸ் ஏஎல் 3 பிளஸ் உங்களுக்கு தெரியும் என்னையும் ரெண்டே ரெண்டு அட்டை பெருசா சோடியம் மெக்னீசியம் மிச்சாதான் சின்ன அப்போ ஒட்டுமொத்தமா இவருடைய வந்து கொடுத்து விளங்குதா சரி ஓகே அடுத்த கேள்வி சேம் கேள்வி சரி வாயு நிலையில் சரி வாயு நிலையில் பெரிய அயன் பெரிய அயன் எதற்கு சரி பெரிய அயன் எதற்கு நான் செய்யறது உங்களுக்கு முதலாவது ஆன்சர் CA2 பிளஸ் இரண்டாவது ஆன்சர் F மைனஸ் மூன்றாவது ஆன்சர் X மைனஸ் நாலாவது ஆன்சர் S2 மைனஸ் அஞ்சாவது ஆன்சர் P3 மைனஸ் அஞ்சாவது ஆன்சர் P3 மைனஸ் சரி என்ன வருது P3 minus. P3 மைனஸ் சொல்றது சரிப்பா P3 மைனஸ் P3 minus தான் sir. P3 minus. ஓகே இவரான செஞ்சலாம் கன்ஃபார்மா தட்டிடலாம் சரி ஏன் கட்டியங்களை கொமிசின்னு அதனால கன்ஃபார்மா செய்யலாம் போய்க்கா தட்டிடலாம் அடுத்தது என்ன வச்சுக்கோங்க P3 மைனஸ் சொல்லி சொல்லுங்க ரெண்டாம் ஆவர்த்தன அணியனை விட மூன்றாம் ஆவர்த்தன அணியனை கூடனுடைய F minus வராது. ஓகே பிறகு அதே ஆவர்த்தனத்துல பார்த்தோம்னா S2 minus விட P3 minus கூட. H minusன்றது S2 minusக்கும் P3 minusக்கும் இடையில இருக்கு. ஓகே குட் சரி அவ்வளவுதான் சின்ன விஷயம் சரி இப்ப இப்படி போய் செய்யக்கூடியதா இருக்கணும் எம்சிக்கள் வந்தா போட்டுட்டு போகக்கூடியதா செய்யணும் உங்களுக்கு இருக்கா வேணும் சரி இப்ப இன்னொரு கேள்வி இந்த கொஸ்டினோட என்ன செய்யணும் ஏர் சம்பந்தமான சாம்பிள் கொஸ்டின் இப்ப உங்களுக்கு நான் தான் ஆக்சிஜன் O2 மைனஸ் அதே நேரம் புளோரின் F மைனஸ் at the same time S2 மைனஸ் and Cl மைனஸ் இவ்வளவு தந்துட்டு இவை இந்த அயன்களின் ஆரையை ஏறு வரிசைப்படுத்தலாம் சரி அயன் ஆரையை ஏறு வரிசைப்படுத்துக என்ற கேள்வி குயிக்கா சொல்லுங்க என்ன ஏறு வரிசை குயிக்கா சொல்லுங்க யாராவது ஒரு ஆள் டாக்டர் சொல்லிட்டு போயிருக்கலாம் புளோரினையும் விட ஆக்சிஜனை கூட. ஓகே அதையும் விட F minus. ஓகே குட் அடுத்தது O2 minus. ஓகே Cl minus. குட்
சரி இதை கூட சொல்றது என்னது அணு ரெண்டுமே அயனோட சின்ன தான் இருக்க போகுது அதுலயும் ஒரே ஆவர்த்தனம் புளோரின் பாக ஆக்சிஜன் கூடு சரி ஆவர்த்தனம் படி யாரையும் குறையும்படியாக புளோரின் குறையும் ஆக்சிஜன் கூடு சரி அடுத்தது எஃப் மைனஸ் ஓ டூ மைனஸ் இதே இந்த மாறல் என்ன மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த மாறல் இருக்கும் சொன்ன வசனங்களை ஞாபகப்படுத்தி பாருங்க ஈஸியா படம் போறதுக்கு தான் அந்த வசனம் உங்களுக்கு சொல்லணும் ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கணும் கிராஃப்லாம் பிரிக்காட்டது போல என்னது விளக்கத்துக்காக ஓகே இப்படி இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு விளக்கம் கேள்வி செய்ய ஐடியாக்களை வச்சுக்கொண்டு கேள்வி செஞ்சுட்டு போயிடும் எங்களுக்கு டைம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அதான் சரி அப்போ டூ மைனஸ் அடுத்தது என்ன சிஎல் மைனஸ் டூ மைனஸ் சேம் சிஎல் விட கந்தகத்துக்கு என்ன கூட ஸோ சிஎல் மைனஸ் டூ மைனஸ் கூட கிளியரா இதுல யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருந்தா சொல்லிக்கொள்ளலாம் No doubt, sir. சரி ஓகே அப்ப எங்களுக்கு ஆறு சம்பந்தமான சகல கேள்வியும் செஞ்சிட்டோம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு சாம்பிள் பேசுறமே செஞ்சிருக்கணும் சொல்லி இருக்கு சரி ஓகே அப்ப இப்பதான் நாங்கள் என்ன செய்ய போறோம் உண்மையிலேயே எங்களை 2015ஆம் ஆண்டு பேப்பர் 2வது எம்சிக்யூ பார்க்க போறோம் உங்களுக்கு சொன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் செஞ்சு முடிய more than 1 month மேல எனக்கு தேவைப்படும் எனிதான் உங்களுக்கு அடுத்த பேப்பர் 16 17 up to 2025 வரைக்கும் உங்களுக்கு யாரை பற்றி வந்துச்சுன்னா திருப்பி நான் செய்ய மாட்டேன்னு கதைக்க மாட்டேன் அதனால நீங்க எல்லாரும் சொல்லிக்கொண்டு போறோம் சோ அங்க யாரையில வந்து நான் ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் சொல்லிட்டு ஆன்சர் சொல்லிக்கொண்டு போய்கொண்டே இருக்கு சரி இப்ப நீங்கள் உங்களோட 2015 செகண்ட் கேள்வி என்னன்னு சொன்னால் போரன் ஆக்சிஜன் அண்ட் கந்தகம் H2 மைனஸ் and Cn சரி ஆகிய அணுக்களின் அல்லது அயன்களின் ஆரைகள் அதிகரிக்கும் வரிசை சரி ஆரை என்ன சொல்றார் இன்க்ரீசிங் ஓவர் சொல்லுங்க என்ன மூணு ரெண்டு குயிக்கா சொல்லிட்டு போகலாம் என்ன ஓடுறா இது என்ன ஓட போரன் Oxygen, boron, fluorine, sulfur, S2 minus. சரி ஓகே ஆன்சர்ஸ் பாருங்க ஆன்சர்ஸ பார்த்த வீச்சுக்கு 2வது 4வது 5வது ஆன்சர் வெட்டலாமா வெட்டலாம் பேப்பர் பாருங்க 2015 செகண்ட் டைம் சீட் சரி சரி உங்களுக்கு எழுதிங்க நீங்க பாருங்க முதலாவது ஆன்சர் என்ன போட்டுருக்கான்னு சொன்னால் போரனோட ஆக்சிஜன் ஆக்சிஜனோட குளோரின் குளோரினோட சல்பர் அடுத்தது H2 மைனஸ் 2வது ஆன்சர் சொல்லி இருக்கான் H2 மைனஸ் அடுத்தது ஆக்சிஜன் போரன் அடுத்தது குளோரின் இது 2வது ஆன்சர் 3வது ஆன்சர் சொல்லியிருக்கிறேன் பாருங்க ஆக்சிஜனோட போரன் போரன்ல பார்க்க குளோரின் குளோரின் பார்க்க கந்தகம் கந்தகத்துக்கு பார்க்க H2 மைனஸ் 4வது ஆக்சிஜன் போரன் அடுத்தது கந்தகம் H2 மைனஸ் அடுத்தது Cl 5வது சொல்லி இருக்கிறான் போரன் அதோட ஆக்சிஜன் கந்தகம் H2 மைனஸ் அடுத்தது Cl சரி நான் என்ன சொல்றேன்னா பார்த்த உடனேயே 2வது வராது 4வது வராது 5வது வராது வெட்டிடலாம் ஏன் வெட்டிடலாம் சொல்லுங்க Anion radius தான் கூடன்றதுனால. இதுல இருக்கிறது ஒரே ஒரு அந்நியன் தான் இருக்குது நான் என்ன சொன்னா நடுநிலை அணுக்களிலும் பாருங்க அந்நியனுக்கு யார் என்ன பெருசா பார்த்தோன்னே இந்த கடைசி எங்க வருது மூன்றும் அணுக்கள் அந்நியனோட உள்ளது கன்ஃபார்மா வராது வெட்டி அடுத்தது சிம்பிளா பார்க்கலாம் என்னது ஆக்சிஜன் கந்தகத்தையும் வச்சு பார்க்கலாம் அல்லது ஆக்சிஜனையும் போரனையும் வச்சு பார்க்கலாம் ஆக்சிஜன்ல பார்க்க போரனுக்கு என்ன இருக்கும் பெருசா இருக்கணுமா சின்ன இருக்கும் போரன் பெருசு சரி அப்ப இந்த இதுலயும் இருந்தது இங்க என்ன செய்யும் போரனுக்கு சின்ன வச்சுக்கலாம் முதலாவது அப்ப ஆன்சர் எத்தனையாவது ஆக்சிஜன் போரன் குளோரின் கந்தகம் H2 மைனஸ் 3வது ஆன்சர் ஓகேயா Yes, sir. சரி அப்ப இப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா சின்ன டக்கு ஐடியாக்களை பார்த்து செய்யணும் போடுவோம் சரியா போடுவோம் இது அவசரப்பட்டு போட்டு தெரிஞ்ச கேள்வி இப்படி எடுக்கும் அது சரி டைமுக்காக நான் சொல்றேன் 3 விடையை தட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 50-50 சரி வரதுக்கு 50% வருது
அதுல என்ன செய்யலாம் நார்மலா இருக்கிற தியரி வச்சுக்கொண்டு வெளியே போட்டு வந்து சரி ஏதாவது டவுட்ஸ் கிளியர் ஆறு சம்பந்தமா பிடிக்க என்ன கேள்வி வந்தாலும் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா செய்வேன் சார். ஓகே குட் சரி அப்ப இவ்வளவு தான்டா ஆறு சம்பந்தமான விஷயம் சோ அவ்வளவுதான் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லியாச்சு சோ இதோட கிளாஸ் என்ன செய்யுதுன்னா முடிச்சு கொள்றேன் நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு அப்ப சண்டே ரைட் சண்டே இல்ல எஸ் சார். சண்டே சேம் டைம் 10 PM தான் உங்களுக்கு என்ன கிளாஸ் 10 PM தான் நடக்கும் கவனம் வார சண்டே உங்களுக்கு முக்கியமானது ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒரு எம்சிக்கு கன்ஃபார்மா இருக்கு எந்த பேப்பர் நீங்க எடுத்தாலும் இந்த கேள்வி இல்லாம பேப்பர் இருக்காது எது என்னண்ட ஆர்கானிக்ல வர என்னது ஆர்கானிக் ஐயுபிஎஸ்சி நேமிங் சரி சோ ஐயுபிஎஸ்சி நேமிங் சகலன்னு சொல்லுவேன் அதாவது உங்களுக்கு ஆர்கானிக்ல இருக்கிற அவ்வளவு ஐயுபிஎஸ்சி நேமிங்கும் என்ன மாதிரி பார்ப்போம் பேசிக்கல இருக்கு அதுல கொமன் ரூல் பார்த்து அதுல கார்பன் உங்களுக்கு பேசிக்னு சொல்லுவோம் கார்பன் நம்பர் நேம்ல இருந்து கொமன் ரூல் பார்த்து எங்களுக்கு ஐயுபிஎஸ்சி நேமிங் எப்படி நாங்க செலக்ட் பண்ணணும்னு பார்த்து அல்கேன் அல்கீன் அல்கேன் ஹைட்ரோ கார்பனுக்கு எப்படி பார்ப்போம் மற்றது ஆக்சிஜன் கொண்டு எங்களுக்கு என்ன ஐயுபிஎஸ்சி நேமிங் எங்களுக்கு ப்ரியோரிட்டி சரி ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் சொல்லி அதாவது பிரதான தொல்படு கூட்டம் அடுத்து என்னது பிரதியீட்டு கூட்டம் ரெண்டாவது என்ன எப்படி நாங்கள் அதை பார்க்கறது எப்படி ஐடியா மட்டும் ஃபுல்லா சொல்லி ஷார்ட்கட் எப்படி நாங்கள் குயிக்கா ஆன்சரை பார்க்கறது வேற எல்லாம் படிப்பிச்சு போட்டு யார பார்க்கறது சொல்லி தந்தேன் அதே மாதிரி இது எல்லாத்தையும் டக்குனு படிச்சுட்டு தியரி உங்களுக்கு எல்லாமே ஞாபகப்படுத்த போடும் சொல்லி போட்டு நான் என்ன செய்வேன் கேள்வி செய்வேன் சரி சோ மிஸ் பண்ண வேண்டாம் விரும்பினா என்ன செய்யுங்க தொடர்ந்து வந்து படிச்சு கொள்ளுங்க சரியா சண்டே 10 மணிக்கு சரியா ஜாயின் பண்ணிடுங்க தொடங்கிடுவேன் சோ பிந்தி வந்தீங்கன்னு சொன்னா பேர் ஸ்டார்ட்ல இருந்து திருப்பி சொல்லி கொண்டிருக்க கஷ்டமே சோ டைமுக்கு வாங்க 10 மணிக்கு சரியான தொடங்கும் சரிதானே ஓகே எல்லாருக்கும் குட் நைட் பாய் Thank you, sir. Good night. ஓகே